Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 9. 4x plus 2 into root of x squared plus x plus 1. First step சொல்லுங்க. Let I which is equal to integral 4x plus 2 into root of x squared plus x plus 1 dx. அதாவது இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. புட் டி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது இந்த டி அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது டிடி பை டிஎக்ஸ்னு கிடச்சிருமா நமக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள். d by dx of x power n which is equal to n into x power n minus 1. கரெக்டா? அதே மாதிரி d by dx of x which is equal to 1 and d by dx of constant which is equal to 0. சரியா? இப்போ பாருங்க, x squared இது எந்த ஃபார்மு, x power n அப்படின்ற ஃபார்மு. ஸோ n into x power n minus 1 நம்ம எழுதணும். இப்போ 2 தானே n, இப்போ 2 into x power 2 minus 1. 2 minus 1 1 தான், அதனால் அதை நம்ம மென்ஷன் பண்ணல. ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரி, அது கான்ஸ்டன்ட் தான், 0 வந்துடும். ஸோ அதை நம்ம எழுத வேணாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. இந்த டிஎக்ஸு இங்கே பையில் இருக்குது, இந்த சேலை போனால் இன்டூவில் போயிடும். சரியா? ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுக்கு பதிலாக டீன்னு போட்டுருவோம். ஓகேவா? 2x ப்ளஸ் 1 டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி அப்படின்னு போடலாம். பட் இங்கே பாருங்கள், நமக்கு 4x ப்ளஸ் 2 இருக்குது. சரியா? இதிலேருந்து நம்ம 2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இது 2x ப்ளஸ் 1 வந்துடும் இல்லையா? அப்போ அந்த 2x ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டிடி அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், I which is equal to இந்த 4x ப்ளஸ் 2 இருக்குல்ல, இதுக்குள்ளேருந்து நான் 2வை வெளில எடுக்கிறேன். அந்த 2வை இன்டகிரலுக்கு வெளியில் வச்சுக்கலாம். சரியா? இன்டகிரல் 2x ப்ளஸ் 1 இதுக்குள்ளேருந்தும் 2 வெளில வந்துருச்சு, இதுலேருந்தும் 2 வெளில வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக டீன்னு எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி டூ எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸுக்கு பதிலாக டிடின்னு எழுதி போகிறோம். புரியுதா? இப்போ இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டகிரல் இதுக்கு பதிலாக ரூட் டி அப்படின்னு வந்துடும். ரைட்டா? இது என்ன எழுதிடுவோம், டிடி அப்படின்னு எழுதிடுவோம். கிளியராக புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? எதனால் இந்த ஃபார்முலா எழுதுகிறோம் தெரியுதா? இங்கே பாருங்கள், which is equal to 2 into integral root m t power 1 by 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ அது எந்த ஃபார்முக்கு வந்துருச்சு, x power n அப்படின்ற ஃபார்முக்கு வந்துருச்சு. அதனால் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், which is equal to 2 into இது இன்டகிரேட் பண்ணால் t power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 வந்துடும். கரெக்டா? ஏன்னா இங்கே என்னது, 1 by 2 தான் n, t தான் யார், x. ஓகேவா? ப்ளஸ் c. இப்போது 1 by 2 plus 1 அப்படின்னு என்ன அர்த்தம், பையில் 1 இருக்கதான் அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 1 into 1 1 சென்டரில் ப்ளஸ்ஸு, தென் 1 into 2 2 by 2 into 1 2, அப்போ 3 by 2 அப்படின்னு கிடச்சிரும். சரியா? அப்போது இதுக்கு பதிலாக 3 by 2ன்னு எழுதிடுவோம். அதே மாதிரி இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம், 3 by 2ன்னு எழுதிடுவோம். புரியுதா இது? ஓகே, இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ பாருங்கள், இங்கே 3 by 2ன்னு இருக்குது. 2ன்றது டினாமினேட்டராக இருக்குது. சரியா? அப்படின்னா இது என்னது, நியூமரேட்டர்னு அர்த்தம். இதை நியூமரேட்டருக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகி 4ன்னு ஆகிடும். சரியா? அப்போ 4
இங்கே பை த்ரீன்னு இருக்கு இல்லையா, இது டினாமினேட்டில் தானே இருக்குது, அப்போ பை த்ரீ இங்கே வந்துடும். டி பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு வரும். சரியா? இப்போ டீயோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். therefore I which is equal to 4/3. t என்னது? இதான் t இல்லையா? t which is equal to x squared plus x plus 1. இப்போ x squared plus x plus 1 whole பவரில் 3/2 ப்ளஸ் c. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?